அது எப்படி? நான் தானே தெரிய போறது இல்லையே. வியாபார நகரமான சின்சுக்கு பகுதியில் 6 பேரை கொலை செஞ்ச குற்றவாளி இப்போ குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் இருக்கிற 8 குழந்தைகளை பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கான். இங்க ரொம்பவே பரபரப்பா இருக்கு. போலீஸ் ஒரு நபரை சந்தேகப்படுறாங்க. அவன் பேரு குரோ ஒட்டஹரடா, வயசு 42. போலீஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. குரோ ஒட்டோஹரடா 40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்கா? அதையும் பார்க்கலாம். இப்போ உள்ள என்ன சூழ்நிலைன்னு யாருக்குமே தெரியல. பணைய கைதிகளோட நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் சம்பவ இடத்துல இருந்து கிடைச்ச நேரடி தகவல். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹஷிமோட்டோ? என்னை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் செய்யாம சீக்கிரமா தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். இதுல இருக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சரியான கட்டுக்கதை. என்னது? அப்படியா? அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு குழந்தைங்கள வெளியே வராங்க. நல்ல வேளை குழந்தைகளுக்கு எதுவும் ஆகல. ஆனா எப்படி? இப்பதான் ஸ்குவாட் டீமே உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சஸ்பெக்ட புடிச்சாச்சா? என்ன சொல்றீங்க? அப்படியா? சரி, நான் சொல்லிடுறேன். டே கேர்ல சஸ்பெக்ட் இறந்து போயிட்டான். மறுபடியும் சொல்றேன், சஸ்பெக்ட் இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆனா என்ன விஷயம்னா போலீஸ் சஸ்பெக்ட கொல்லலன்னு சொல்றாங்க. அப்படினா அவன் மாட்டிக்க போறான்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டானா? அது என்னன்னா சஸ்பெக்ட் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துட்டான்னு ஸ்பாட்ல நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, இருக்காது. கோஇன்சிடென்ஸ் இருக்கலாம். ஏய் லைட், டைம் 6:30 ஆச்சு. இன்னைக்கு நீ டியூஷனுக்கு போகலையா? போணும், நான் ரெடி ஆயிட்டு இருக்கேம்மா. டெத் நோட். இந்த நோட் உண்மையாவே வேலை செய்யுதுன்னா இதை கண்டிப்பா இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இன்னொரு குற்றவாளி எனக்கு தேவை. ஆனா அவன் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபேமஸ் ஆனவனோட சாவை எல்லாருமா சேர்ந்து மூடி மறைச்சிடுவாங்க. நான் இதை